பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நம்ம காட்டக்கூடிய எல்லா பூ வகைகளும் நீங்க மொட்டை மாடியில் நல்ல வயலட் நல்ல லைட் வயலட்ல பூவோட சைஸ் வந்து பெருசு பெருசா இருக்கும். இந்த சைடு பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்தா ஒரு கஷ்டம். என்ன பண்ண வாசனை இருக்கு, என்ன பூ உங்களுக்கு என்ன வேணும் சொல்றீங்க. நம்ம சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு. புக் பண்ணுங்க. இது அவ்வளவு அழகா இருக்கும். இது இயற்கையான ஒரு பனிப்பை உணவு வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு வைப்பாங்க. ஏன்னா பார்த்தா நீங்க பெரிய மரம் ஆகும்போது மாத்திரை ஏறி பறிச்சு நான் சாமி கேட்கறது இந்த காலத்துல யாரும் இல்லை. அப்புறம் வந்து லைட் கிரீன் கலர் வரும். ஃபைனலா வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் நிறைய பூ வரும். இந்த மாதிரி பூ இருக்குங்க. பச்சை கலர் வந்து அழகா இந்த உலகத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது பூக்கள் இது எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கு. அந்த வந்து செடி இப்போ 1 வீக்ல வந்து அவ்வளவு பாஸ்டா வருது. அந்த அளவுக்கு பண்ணல. எல்லாம் வந்து பூ வச்சு 1 வீக்ல வாட்டர் கிளாஸ் பண்ணும்போது பூ நல்லா மல்லி மாதிரி போய் நல்லா பஞ்சு பஞ்சா போகும். அதெல்லாம் நமக்கு எஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கலெக்ஷனை வீடியோ போடுங்க, ஃப்ளவர் கலெக்ஷன் என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படி வீடியோ போடுங்க, அதை பார்த்து நாங்க வாங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஏன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொடி டைப்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, கொடி ஓடுற ரகமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா கொடி ஓடி பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே காட்டுவேன். அது கூட செடிகள் வரக்கூடிய பூக்களும் காட்டுவேன், வாசனை வரக்கூடிய பூ வகைகளும் காட்டுவேன். நீங்க வந்து அப்படியே கண்டினியூஸா பாருங்க. ஓகேங்களா, வீடியோவே முழுசா நீங்க பார்த்த பின்னாலே நம்ம கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணாங்க. செடி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட செடி நாங்கள் வீடியோவில் என்ன செடி காட்டுறோமோ சேம் பிளான்ட்டை தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா, நீங்கள் செடிகளோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த 3 நம்பர் தெரியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 3 நம்பர் வரும். இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும். அதில் நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கணும். எம்எஸ்எஸ்ல அனுப்புவோங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா, நாங்கள் காட்டக்கூடிய எல்லா பூ வகைகளும் நீங்கள் மொட்டை மாடியிலே வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு மொட்டை மாடியில் இடம் இருக்குது, ஒரு வீட்டை சுற்றி இடம் இருக்குது, வீட்டான அழகுக்கு ஓகேனா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அற்புதமான நம்ம வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த வீடியோவிலே இந்த பூ காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோ போடாத ஒரு பூன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா தும்பர்ஜா ஃப்ளவர். ஓகேங்களா, இது தும்பர்ஜா ஃப்ளவர்னுவாங்க, க்ரீப்பர். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஓடி அழகாக பூ பூக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டியிருக்கேன், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஷெட்டு. ஓகேங்களா, இதில் வந்து மாட்டு கொட்டாயி, இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பால்கனி மாதிரி விட்டுருப்போங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பூக்கள் வச்சிங்கன்னா அழகாக ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே தூரத்துலேருந்து பார்த்தாலும் அட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்ச்சி அப்படி இருக்கும். ஓகேங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்லெட். ஓகேங்களா, அப்படி லைட் ஒய்லெட்டில் பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஓகேங்களா, கொடிகள் டக்கு டக்குன்னு வளர்க்கும், ஃபாஸ்ட் க்ரோத். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லென்த்தாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து லைனாக முட்டுக்கள் வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 4 இங்கே பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி தேர் மாதிரி கொத்து கொத்தா. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் முட்டுக்கள் எல்லாமே லைனாக வரக்கூடியது. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட்டில் வச்சுருந்து இதோட ஒரு பெரிய பாட்டோ ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்லை 16 இன்ச் பாட்டோ அதில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ ஒரு பைப்போ நம்ம பிளாஸ்டிக் பைப்போட வச்சு விட்டிங்கன்னா அழகாக வீட்டை சுற்றி போக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் அழகாக அப்படி இயற்கை அப்படி வர்ணிச்சு நிறைய வரும். ஓகேங்களா, ஒரு அழகான ஒரு க்ரீப்பர் வகை தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பராக நல்லா புஷ்ஷியாக பாருங்கள், நல்லா குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கு, நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய கொடி ஓடி அழகாக இருக்கும். ஒரு வீட்டான அழகுப்படுத்தக்கூடிய ஒரு இதில் தும்பர்ஜா ஃப்ளவர் செடி நம்மக்கிட்ட 1 2 இல்லைங்க 100 பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்த வகையை பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பிரைடல் பூ. ஓகேங்களா, பிரைடல் பொக்கைன்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மல்லிப்பூ வாசனை கும்முன்னு வருவோம். அதே மாதிரி பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் செம்ம வாசனையாக இருக்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் பொறுத்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சைடில் வந்தாவே போதும் கஸ்டமர் என்னப்பா இந்த பக்கம் வாசனை இருக்குது என்னப்பா பூன்னு கேட்பாங்க. இது பேர் தான் பிரைடல் பொக்கைங்க. நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும். இது ஒரு டைம் பூச்சா உடனே உடந்துடாதுங்க. ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்குமே அப்படியே இருக்கும். அடுத்தடுத்த மொட்டுகளும் பக்கம் வந்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பூ பூத்துருக்குன்னா இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு மொட்டுக்கள் வரும். ஓகேங்களா, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸ் தான். ஓகேங்களா, அப்பப்போ நீங்கள் இந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து பின்னால் குச்சி மாதிரி இருக்கப்போ கட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். நல்லா ஒரு கொடி மாதிரி பறந்து அழகாக அப்படியே வாசனையாக இருக்கும். அந்த நீங்கள் நெட்டிங்கன்னா அந்த சுற்று வட்டாரமே ஒரு 10 அடிக்கு 20 அடி ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அந்த ஈவினிங் டைமில் ஒரு சாயந்தர டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டான ஒரு செடி தான் இது பிரைடல் பூ. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் 1 2 இல்லைங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே அதுதான்.
கொடி ஓடி பூக்கள் மொட்டும் இருக்கும் பூவும் இருக்கும் அட்டன் டைமில் எல்லாமே இருக்கும் ஒரு பக்கத்துலேயே. ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டுகள் குண்டுமல்லி பூ மாதிரி மொட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் பூத்து முடியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு செடியில் சூப்பராக பூத்துருக்குங்க, வேறு லெவல் இருக்குது. இதெல்லாம் அப்படியே கண்ணு கவர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா கொடி ஓடி மாட்டிக்கிச்சுருங்க எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள், இங்கே பாருங்கள் இது பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. பிரிடல் பொக்கை நீங்கள் வாங்கி இதே தொட்டியில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதோட 14 இன்ச் பாட்லையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா இது நல்ல வாசனையான மோஸ்ட் ஃப்ராக்ரன்ஸான ஒரு வெரைட்டி தான் இந்த பிரிடல் பூ. லோவான மெயின்டென்ஸை தாராளமாக வளர்த்துக்கலாம், அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறிடும். தண்ணி கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து வச்சிங்கன்னா கூட ஓகே தான். உங்களுக்கு இந்த செடி வேணும்னு நினச்சின்னா வாட்ஸ்அப்பில் இருக்குது, கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஸ்கட் க்ரீப்பர். ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறேன்னா தோரண கோத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு இல்லை பேபி ஷோ ஃபங்க்ஷன் எது போட்டாலும் செட்டு மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரி கட்டுவாங்க, அதில் தொங்கிடுவாங்க. அந்த பூக்கள் எப்படி தொங்கின்னு இருக்குமோ அதே சேம் மாடலில் நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்டு வால்லையாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் செட்டு நிறுத்திருக்குன்னா அதில் ஏற்றி விட்டு கூட படர விட்டுக்கலாம். இல்லை ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி இடத்துல லுக்கு அட்ராக்டாக இருக்கும். நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இப்போ நல்லா எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் வரும். எல்லாத்துலேயும் மொட்டுக்களோட இல்லைங்க, ஒரு சில 1-2 பிளான்ட் தான் மொட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் கொடி டைப் தான், ஃபாஸ்ட்டாக கொடிகள் ஓடி நிறைய பூக்கள் வைக்கக்கூடியது. பாருங்கள் இது எல்லாமே அதே பிளான்ட் தான். ஓகே எல்லாமே 8 இன்ச் பாட்டில் தரமாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே நிறைய பூ வருங்க. நல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கான்னு இப்போயே நான் செக் பண்ணிடுறேன். ஃப்ராக்ரன்ஸே இல்லைங்க. ஓகேங்களா நல்லா வாசனைலாம் வராது. பட் பூ மட்டும் வந்து பார்த்தா தோரணமாக இது இவ்வளோ மட்டும் இல்லைங்க, அப்படியே லென்த்தாக இவ்வளோ லென்த்துக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 அடிக்கு 2 அடிக்கு அப்படியே லென்த்து அழகழகாக தொங்கும். இதுவும் பூ பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days 20 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே இருக்கும். ஓகேங்களா இது வந்து கோல்டன் கேஸ்கட்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு கேட்கலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. எல்லாமே தரமாக பிளான்ஸ். இங்கே பாருங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இந்த கோல்டன் கேஸ்கட் பிளான் தான் எவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் நமக்கு நல்லா புஷியாக கொடி ஓடின பிளான்ட் தான். பாருங்கள் எல்லாமே இதில் எல்லாமே அங்கே கொடி ஓடி இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு பெரிய பிளான்ட்டை எடுத்து அனுப்புவோம். ஓகே நீங்கள் வாங்கி ஒரு ஸ்டிக் வச்சோ ஒரு கொடி வச்சோ கட்டி விட்டிங்கன்னா போதும், அப்படியே சுற்றிட்டு அழகாக ஏறி அழகாக உங்களுக்கு பூக்க தரும். நல்லா வெயில் பாரு இடமா பார்த்தே வச்சா போதும், அருமையாக பூக்கும். ஏன்னா கோல்டன் கேஸ்கட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகிறோம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்ரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, கோல்டன் பென்டான்னு வாங்க. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பூ எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பூக்கள் வரும். மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா இதுவும் ஒரு டைம் பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 days வரைக்கும் அப்படியே இருக்குங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் அப்படியே ஒரு கொத்தாக வந்து அழகாக நீங்கள் இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் இயற்கையான ஒரு படைப்பிலே ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ். ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு புது டைப்பில் வருங்க. பாருங்கள் இந்த ரெண்டும் பாருங்கள். ஒரு தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். லோவான மெயின்டெனன்ஸ் நீங்கள் எதுவுமே மெயின்டெனன்ஸே பண்ணலனா கூட அழகழகாக பூக்கக்கூடியது தான் இந்த மெட்ரோ ஃப்ளவர் கோல்டன் பென்டா. இது வந்து ஒரு லோவான ஒரு 10 இன்ச் பாட்டோ இல்லை ஒரு 14 இன்ச் பாட்டோ அதில் இருந்தாவே போதும், தாராளமாக க்ரோத் ஆகக்கூடியது. ஓகேங்களா இந்த பூக்கள் இந்த அழகான பூக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா செடிகள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக 1-2 இல்லைங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா துளிர் நல்லா புதுசாக வருது பாருங்கள். எல்லாமே வருது. ஒரு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் தேன் பூச்சிகள் இதை தேடி அழகாக வரும். பட்டாம்பூச்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பூக்கள் ஒரு அமைப்பு அந்த மாதிரி. ஓகேங்களா இது வேணும்னு நினச்சின்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கடம்பப்பூ. ஓகேங்களா இந்த கடம்பப்பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா இது கொட்டை கடம்புன்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் கடம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா கடம்பப்பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மராய் தான் பூக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிலே பூக்கக்கூடியதுங்க. பாருங்கள் தொட்டிலே பூத்து இருக்கிறது அப்படியே காட்டுவேன். இது எல்லாமே மொட்டுகள் தான். அங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இங்கே மொட்டு இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு உகந்த பூ. ஓகேங்களா இது முருகன் இந்த மாதிரி பூ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சாமிக்கு எடுத்து பூஜைக்கு வைப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய மரம் ஆகும்போது அது மரத்தில் ஏறி பறித்து நம்ம சாமிக்கு வைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் யாரும் இல்லை. ஓகேங்களா அதனால் ஒரு சின்ன தொட்டிலே ஒரு க்ரோ பேக்கில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வச்சு சாமிக்கு பூஜை பண்ணணும், கடம்பை பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய வெரைட்டி இந்த வெரைட்டி தான். ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி வந்து மொட்டுகளோட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டுகள். இங்கே பாருங்கள் 1 2 3 4 செடியை பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா இது எல்லாமே 1-2 இல்லைங்க, இதில் இருக்க பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து அனுப்புவோம். இங்கே பாருங்கள் மொட்டுகள் இல்லைன்னா கூட நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் கிட்ட வந்து வீட்டில் வந்து போக்கும்போது தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பூவோடு அனுப்பிட்டுனா பூ வரத்துக்குள்ளே 2 நாள் 3 நாள் பார்சல் வரத்துக்குள்ளே உங்களுக்கு பூக்கெல்லாம் விழுந்து போயிடும். பூ வந்து உங்கள் வீட்டில் பூக்கணும். ஓகேண்ணா அந்த மாதிரி செடியை தான் பார்த்து அனுப்புவோங்க. கடம்பு செடியை பொறுத்த வரைக்கும் தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாங்க. டிராஃப்ட் கடம்பும் மோஸ்ட் ரேரஸ்ட் கலெக்ஷன். ஓகேண்ணா 1-2 இல்லைங்க,
நம்மக்கிட்ட பாருங்கள் எல்லாமே எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் மொட்டு இருக்குது, இங்கே பாருங்கள் மொட்டு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா செடியை பிளான்டேஷன் பண்ணாதீங்க. ஏன் டிப்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செடி வாங்குறதெல்லாம் ஈஸிங்க, அதை பராமரிக்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணி அதிகமாக இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா போதும், நல்லா வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? நல்ல நிழல் செமி ஷேடோ, வெயிலும் அடிக்கணும் நிழலும் இருக்கும், அந்த மாதிரி இடமா பார்த்து வைங்க. இதுதான் கிளம்பத்தோட இது. இந்த கிளம்பி செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்க, லிமிட்டடான ஸ்டாக் தான். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் சொல்லக்கூடிய லாங்கி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸில் ஒரு ஃப்ளவர். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான மனோரஞ்சிதம் பார்த்தீங்கன்னா நாட்டு மனோரஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து உங்களுக்கு வந்து வாசனையே தரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி தான் இருக்குங்க. இதிலே நிறைய பூ சாமிக்கு பூஜை பண்ணாலும் சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வெரைட்டி தான். சின்ன செடியிலே நிறைய மொட்டுக்களுங்க பாருங்களேன். ஒரு செடியிலே கிட்டத்தட்ட 1 2 3 4 10 15 மொட்டுக்கள் மேலே இருக்குது. டெய்லி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொட்டுக்கள் கொடுத்துட்டே இருக்கும். நான் மொட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஒரு சின்ன இதழ்கள் மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் வரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் எல்லோ கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மாறின பிறகு தான் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அதோட இருக்கும். எப்படி நார்மல் மனோரஞ்சனோட வாசனை எப்படி இருக்குமோ சேம் வாசனை இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடியது. வாசனை இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும். நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய வெரைட்டி. எங்கள் வீட்டு நிறைய மூவிங் இதாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆர்டர் அனுப்பலாம். ஒரு 30 ஆர்டரில் கண்டிப்பாக இந்த செடிகள் இருக்கும். எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்க. பாருங்கள் செடிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான குவாலிட்டிங்க. பாருங்கள் இதெல்லாம் ஒரு செடியே தனியாக வச்சு காட்டுறேன். நீங்கள் அப்போ தான் தெரியும் இந்த செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், கொத்தா. ஏன்னா சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணணும், டெய்லி பூஜை பண்ணால் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லாங்கிலாங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் டைரெக்டான வெயிலில் எதில் வேணால் வச்சுக்கலாம். பராமரிப்பே கிடையாது. அப்பப்போ நீங்கள் தொழு உரங்கள் டிஏபி இந்த மாதிரி உரம் கொடுத்தாவே போதும், நல்லா பெருசாக பூக்கள் இதே மாதிரி பூத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கான செடி தான். நம்மக்கிட்ட 1 2 ஸ்டாக் இல்லை, 500 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? லாங்கி கனக செண்பகம், பச்சை செண்பகம் இது எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா செடியிலையும் மொட்டுக்களோட இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமான மொட்டுகள். ஏன் அதை காட்டுறேன்னா பிளான்ட் எடுங்க ஃபோட்டோ அனுப்புங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபோட்டோலாம் தேவையில்லை, இந்த செடியை பாருங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்டெம்முங்க பாருங்கள். இந்த மாதிரி பிளான்ட்டை இப்போ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மல்லி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்லேருந்து வந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பு அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஏன்னா ஒரு குண்டுமல்லி மொட்டு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு செடி வச்சுன்னா குண்டுமல்லி பூ மாதிரியே பறித்து கூட நம்ம தலைக்கு கட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா பாருங்களேன். இதுக்கு ஒல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒல்லை ஒரு ராஜா மாதிரி அழகாக அடுக்க மேலே வருது. ஒல்லை வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கோபுரம் மாதிரி இருக்கும். இது அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வாசனை வருமா, ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இல்லைங்க. ஓகேங்களா? நல்லா ஒரு புது டைப்பில் ஒரு செடி வகை தான். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வளரும், நிறைய பூக்கள் தரும். பார்க்குறதுக்கு ஆல் சீசன் ஃப்ளவர் தான். இந்த டைம் தான் பூ இருக்கும், அந்த டைம் தான் ஃப்ளவருக்கெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் அது ஒரு செடியில் பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு. கிட்டத்தட்ட அப்படியே லைனாக இன்றைக்கி வெடிச்சிச்சுன்னா நாளைக்கு வெடிக்க இது ரெடியாக மொட்டுக்கள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பூக்கள் வெடிக்கிறதுக்காகவே ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ஸ்ரீலங்கன் மல்லி. டெய்லியும் பூ இருக்கணும், ஒரு வீட்டு அழகாக இருக்கணும், ஒயிட் கலரில் இருக்குன்னா தாராளமாக ஒரு குத்து டைப்பில் வரக்கூடிய செடி தான் இந்த ஸ்ரீலங்கன் மல்லி. இதுக்கும் அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஓகே, நான் ஒரு செடியை சொல்கிறேன், அந்த செடியை சொல்லும் போதே நீங்கள் கவனிச்சுக்க எந்த செடி பராமரிப்பு எப்படி. நிறைய பேர் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, செடியை வாங்கி மொத்தம் நட்டுறாங்க. ஓகேங்களா? இந்த செடிக்கெல்லாம் கோக்கப்பட்டு யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா கோக்கப்பட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈரப்பதத்துக்கு எல்லோ கலராக மாறிடும், செடி வளர்ச்சியே இருக்காது. ட்ரையாக இருந்தாவே போதும் இந்த செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வரும், உங்களுக்கு பூக்களும் நிறைய தரும். ஓகேங்களா? அப்பப்போ டிஏபி 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, சூப்பராக இருக்கும். தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 10 இன்ச் பாட்டா 12 க்ரோ பேக்காக நீங்கள் இது எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கவர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி பாட்டில் இருக்குது. நாங்கள் இது எது வேணுமோ பெஸ்ட்டாக இருக்குது, அதை எடுத்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புவோம். உங்களுக்கு ஏன்னா ஸ்ரீலங்கன் மல்லி வேணும்னு ஆசை பண்ணி புக் பண்ணிங்க. நிறைய பூ வருங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் பூக்கள் இருக்கும். பறித்து கூட காட்டுறாங்க பாருங்கள். நீங்கள் சாமிக்கு இப்படி பறித்து பூஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் வேணும் மகரம் புக் பண்ணிங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பெட்ரியா க்ரீப்பர். ஓகேங்களா? இது பெட்ரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான கலர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயலட்டு. இந்த 2 கலருமே நம்மக்கிட்ட செடி அவைலபிள் இருக்குங்க. 2 வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குது, ஒயிட்டு வயலட்டு. நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயலட் செடி. ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அழகாக வரும். இது நல்லா கொடி டைப்பில் ஓடக்கூடியது. ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொடி டைப்பில் அங்கே கிரீப்பர் மாதிரி வரும்.
நல்லா ஒரு கோழி கொண்ட மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக இப்படி வந்து சோளக்கதில் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். அதில் பூக்கள் எல்லாமே மொட்டுக்கள் வந்து அழகாக பூக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு டைம் பூச்சுன்னா 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. அப்படியே பூக்கள் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து வெரைட்டி தான் இந்த பெட்ரியா கிரிப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வீட்டை ஒரு அட்ராக்டிவாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வைக்கலாம். என்னன்னா வெயில் பண்ணணுங்க, நல்லா வெயில் பட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வளருது. ஓகேங்க, நல்லா வளருது. கொஞ்சம் நிழல் ஓகேங்க அந்த மாதிரி இடமா பார்த்து வைங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொடியாக ஓடும். இந்த மாதிரி கொடி ஓடும்போது நம்ம வந்து ஒரு டொயின் போட்டோ ஒரு நூல் போட்டால் கட்டி விட்டிங்கன்னா போதும், வீட்டு மேலே வரைக்கும் ஏறிக்கும். நீங்கள் 2 ஃப்ளோராக இருந்தாலும் சரி, இல்லை 3 ஃப்ளோராக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சு அழகுக்காக வளர்க்கணும்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி அதுலேயும் வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வாசனைலாம் கிடையாது, பார்க்குறதுக்கு நல்ல டார்க் வயலட் கலர் அழகாக இருக்கும். ஆனால் பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லா பிளான்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்க வாங்க. அடுத்தது பார்க்கலாம். பெட்ரியாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர். ஓகே, ஆனால் அந்த ஒயிட் கலரும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர். எப்படி ஒயிட் கோழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒயிட் கோழி மாதிரி அழகாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி பஞ்சாக நிறைய பூக்கள் வரக்கூடியதா. இதெல்லாம் ரெடி டு ஈல்டு வரக்கூடியதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்ல பெரிய செடி தான், நல்லா மெச்சூரான பிளான்ஸுக்கு பாருங்கள். அடி ஸ்டெம்மில் எல்லாமே பாருங்கள். நல்லா பிளான்ட்டோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க. தொட்டியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். கொடி டைப் தான் இருக்கும். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்தது பார்க்குறதுங்க பார்த்தீங்கன்னா மந்தாரை பூ. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மந்தாரை பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து செடின்னு சொல்கிறாங்க. நிறைய வீட்டு அடைப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காலேஜ் ஸ்கூலு எல்லா இடத்துல வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புதர் டைப்பு செடி மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 அடி 6 அடி வளருங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் அழகாக பூத்துட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அழகாக பூக்கும். ஓகேங்களா, மந்தாரை பூ பாடலே வருது. இது செடி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே பூ வருது, அந்த மந்தாரை கொண்டு வான்னு கேட்டிங்க. அதே மந்தாரை தான் நீங்கள் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மந்தாரை செடியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஷேப்பில் இருக்குது. இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், ஆர்ட் ஷேப்பில் நல்லா வெட்டின மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மந்தாரை. இதிலே 2 கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க். ஓகேங்களா, ரெண்டுமே அவைலபிள். உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இதுவும் க்ரோ பேக்கில் தொட்டியில் வச்சு வளர்க்கலாமா, தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, வேணும் மக்களும் புக் லோவான மெயின்டெனன்ஸுங்க. இதெல்லாம் வந்து வெயிலில் வச்சு வளர்க்கணும், தண்ணி அதிகமாக விடக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பராமரிப்பு இல்லைனாலும் நல்லா வளரக்கூடிய செடி தான் மந்தாரை. உங்களுக்கு வேணும் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பிளான் நியூ ஸ்டாக் வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மணி முல்லா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மணி முல்லா மணி எப்படி கொத்தாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பாசி குண்டு மணி எப்படி கொத்தாக நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கொத்தாக பூக்கள் வரக்கூடியது. இங்கே பாருங்கள், சின்னதாக மொட்டுக்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மணி முல்லா கிரீப்பர்னுவாங்க. ஒயிட் கலரில் பூக்கள் அவ்வளோ அருமையாக பூக்குங்க, வேறு லெவல். நிறைய நெருக்கமாக ஒரு தேன் பூச்சி கூண்டு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா கொடி டைப் தான். நம்மக்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸுங்க, ஃபாஸ்ட்டு க்ரோத்துங்க, செம ஃபாஸ்ட்டு. நாங்கள் வந்து செடி கொண்டு வந்து 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இந்த மணிமுல்லா கொடி வேணும்னு ஆசைப்பட்டால் கூட நம்ம மொட்டை மண்டியில் வச்சுக்கலாம். ஒரு க்ரோ பேக்கு, ஒரு பாட்டு, நீங்கள் இதில் வேணால் வச்சுக்கலாம். நல்லா கொடி ஓடி அழகாக பூக்கக்கூடிய வெரைட்டி. நீங்கள் எந்த பக்கம் வேணால் கொடி ஏற்றிக்கலாம். ஒரு மாட்டு கொட்டாய் ஃபுல்லாக நிழலாக இருக்குங்க அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் நிறுத்துறாங்க அந்த பக்கம் ஏற்றிக்கலாம். ஒரு சூப்பரான வெரைட்டி தான். உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. இல்லை ஒரு டீ ஷாப் வச்சுருக்க, ஒரு பேக்கரி வச்சுருக்குன்னு அங்கே வச்சிங்கன்னா கூட அழகாக பூத்து இருக்கும்போது வரவங்களுக்கும் ஒரு அழகாக இருக்கும், நமக்கு ஒரு பார்க்குறது லுக்காக அட்ராக்டாக இருக்கும். ஓகேங்களா, வேணும் மக்களும் புக் பண்ணிங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் க்ளோ க்ரீப்பர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் க்ரீப்பர் வகை தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வால் கிரீப்பர்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலில் கூட நீங்கள் வச்சிங்கன்னா கூட அழகாக இருக்கும். இல்லை ஒரு முள்ளு வேலியில் ஏற்றி விட்டோம் கூட அந்த ஃபுல்லாகவே அந்த இடமே ஃபுல்லாகவே அடைச்சிடும். ஓகேங்களா, இந்த பக்கங்கிற அந்த பக்கம் தெரியாது. அந்த அளவுக்கு பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நிறைய பூக்கள் பஞ்சாக வரும். ஓகேங்களா, ஒரு அலமண்டா பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அழகாக அந்த மாதிரி வெரைட்டி தான் இந்த கேட்ஸ் க்ளோ. இது நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் தாங்க. பாருங்கள், பிளான்ட் எல்லாமே இருக்குது. 1-2 பார்த்தீங்கன்னா பூக்களை கூட வச்சு விழுந்துருச்சுங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சுது, போன வீக்கில் எல்லாமே பூக்கள் வச்சுச்சு. எல்லோ கலர் நல்லா பூக்களோட சைஸு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஸ்கெட்டு. இதுவும் கொடி தான். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடி நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம், ஒரு நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம். கொடி டைப்பில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா, இது வந்து ஃபாஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிறைய ஜடையாக கொத்தாக வந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாரும் எடுத்துச்சுன்னா கேட்ஸ் க்ளோ ஃப்ளவர் சூப்பராக 8 இன்ச் பாட்டில் அவைலபிள் இருக்குது. நியூ ஸ்டாக்குங்க. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மல்லின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் மல்லின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வாட்டர் ஜாஸ்மின் சொல்லும்போது இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மல்லிப்பூ மாதிரி எப்படி இந்த மாதிரி கொனையில் தான் வரும். பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி கொத்தாக தொங்கும். நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்குங்க. பாருங்களேன், மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள், சின்னதாக. ஓகேங்களா, இது நல்ல வாசனையாக இருக்குங்க, செம இதுவும் ஒரு நல்ல வாசனையான பூ தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வாசனையை பார்த்தோன்னா தான் அந்த செடிகள் எடுத்துகிட்டு வந்தேன்.
இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பிளான்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. 1-2 பிளான்ஸ் இதுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா, இந்த மாதிரிங்க எல்லோ கலர், இந்த லீஃபெல்லாம் எல்லோ கலர் இருக்குன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா அது மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டோட குவாலிட்டி டாப் குவாலிட்டி 8 inch பாட்டில் தான் அவைலபிள் இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். ஓகேண்ணா, ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம். ஒரு புதர் டைப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வளரும். நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஃப்ளவர் தான் இந்த வாட்டர் ஜாஸ்மின். ஓகே, நிறைய பேர் கேட்டீங்க உங்கள்கிட்ட வாட்டர் ஜாஸ்மின் இருக்கானே. இப்போ வந்துருக்கு பாருங்கள் ஸ்டாக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பொகினா கொகினான்னு ஒரு க்ரீப்பருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பரும் வகை மாதிரி இருக்கும், ஒரு செடி வகை மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குங்க. அப்படி இப்படி படர்ந்துருக்கு. ஒரு டைம் பூ பூச்சுன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அந்த பூ உலாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் செடியை பற்றி. அப்படியே இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் அந்த மாதிரி அழகாக இருக்கும். டபுள் 3 கலரில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு, டார்க் ரெட்டு, இந்த 3 கலர்லையும் பூ இருக்கும். நல்லா பஞ்சாக பூக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது லிமிட்டடான ஸ்டாக் தான் எடுத்து வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பிளான்ஸ் தாங்க. பாருங்கள் எல்லாமே இருக்குது. நல்ல க்ரோத்துங்க, நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்துங்க. பாருங்கள் துளிர் விட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. மொட்டுக்கள் கூட 1-2 பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இது பொகினா கொகினான்றது. இது நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கினா கூட வச்சுக்கலாம், நிலத்தில் வேணால் வச்சுக்கலாம். நிறைய பேர் இதெல்லாம் ஃப்ளவரை காட்டி கேட்டுருப்பீங்க. ஓகேண்ணா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் தெரியாது நமக்கு. புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டுடே டுமாரோ ஃப்ளவர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே டுமாரோ ஃப்ளவரும் நாங்கள் டுடே டுமாரோ இது மாதிரி இன்னும். ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறு கலராக பூக்கும். அந்த மாதிரி டபுள் கலர் பூக்கும். ஒன்று ஒயிட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. இந்த 2 கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி ஒயிட் கலர் பூச்சுன்னா நாளைக்கு அது ப்ளூ கலராக பூக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு தான் இந்த டுடே டுமாரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி டைப் தான். ஒரு புதர் டைப்பில் பூக்கும், நிறையவே பூக்கும். ஓகேண்ணா, சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் வந்திருக்கும். 1-2 பிளான்ட் தான் மொட்டுகள் இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூ வந்து விழுந்துருச்சு பாருங்கள். ஓகே, நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு புதர் டைப்பு. நீங்கள் வந்து ஒரு பார்டராக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட கூட ஒரு பார்டரில் வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சு 1-2 பிளான்ட் வச்சு அழகுக்காக வைக்கினா கூட வச்சுக்கலாம். ஒரே செடியில் 2 கலராக பூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க டுடே டுமாரோ பிளான் நிறைய பேர் கிடைக்குங்க. தொட்டியில், மாடி தோட்டத்தில், டெரஸ் கார்டெலாம் நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு சொல்ல மாட்டேன். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் ஃபைனலாக பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா திராட்சை கொடியெலாம் வீட்டில் வளர்க்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பந்தல் மாதிரியும் போட்டு விட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி வீட்டு மேட்டை மொட்டை மாடி வரைக்கும் கூட ஏற்றிக்கலாம். இல்லை மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் கீழே கூட இறக்கி விட்டுக்கலாம். ஓகே, ஆனால் மொட்டை மாடியிலே காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன செடியிலே எந்த அளவுக்கு காய்ச்சி இருக்கணும். ஓகே, ஆனால் திராட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கருப்பு திராட்சை. ஓகே, ஆனால் அந்த கருப்பு திராட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக நிறைய காய் வருது. இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் பூக்களோட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி எந்த பிளான்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னப்பா திராட்சை காயோடு கட்டினா எனக்கு திராட்சை காயோடு வருமானு கேட்டிங்கன்னா எல்லா செடியிலும் காயோட இல்லை. ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் தான் காயோடு இருக்குது. மற்றதெல்லாம் பிளான்ட் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் அனுப்புவோம். ஏன்னா நீங்கள் ஒரு க்ரோ பேக்கோ இல்லை ஒரு 15 க்ரோ பேக்கோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். அது நல்லா கொடி ஓடி பூக்கும். பாருங்கள் இதெல்லாம் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இந்த மாதிரி பிளான்ட்ஸை நாங்கள் பார்த்து சென்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடி வர ஆரம்பிக்கும். அந்த கொடி ஏற்றி விட்டிங்கன்னா போதும், அப்படியே வளைச்சி அழகாக வரும். திராட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாதத்துக்கு 1 ஆச்சு 2 மாதத்துக்கு 1 ஆச்சு நீங்கள் ப்ரூனிங் பண்ணணும். எல்லாமே கட் பண்ணணும். கொடி நிறையா ஓடிச்சுன்னா கட் பண்ணி விட்டு நீங்கள் எருவுக்கள் வச்சிங்கன்னா போதும். ஆட்டெரு மாட்டெரு வச்சினா போதும். திராட்சை வீட்டிலே கொத்தாக வரும். வீட்டிலேயே நம்ம அறுத்து சாப்பிடலாம். ஓகே, நான் திராட்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்குறதுலாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் வீட்டிலேயே சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு லெவல் அனுபவம் தெரியும். ஓகேங்களா, நிறைய பேர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். வச்சுருக்கீங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேறு மக்களும் புக் பண்ணிக்கோங்க. தரமான நியூ ஸ்டாக் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டீங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குது. இன்னும் டபுள் பெட்டர் ரங்கூர் மல்லி இருக்குது, ராமர் மல்லி, லப்பர் காக்கனா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். கேட்டலாக்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி பராமரிக்கணும் இப்படி எல்லாமே சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்குன்னா செடிகள் வளர்க்கணும் ஆசைப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுவோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுடன் பிரேவ் கதிர்வேல்.